அன்பினர்களே, இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக இது நாங்கள் ஐரோப்பிய மக்களுக்காக தருகின்ற ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். ஏனெனில் எமது இந்த சேனலில் மிக கூடுதலாக ஐரோப்பிய மக்களும் கனடா மக்களும் தான் அதிக அளவு பார்க்கப்படுகின்றதாக நிறுவனம் சொல்லி இருக்கின்றது. அதற்கேற்றாப்போல் இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஐரோப்பா வாழ் மக்களுக்காக தருகின்றோம். நாமல் ஏற்கனவே ஒரு காணொலி தந்திருக்கின்றோம். தமிழ் பேசும் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் பேசும் கட்சிகள், அதாவது மனோகண இரண்டு முஸ்லிம் கட்சிகளும் மனோகணசன் அவர்கள், அப்புறம் தொண்டமானவர்களின் கட்சி சேர்ந்திருக்குது, செல்வம் அடைக்கல்நாத் அவர்கள் கட்சி, தமிழ் கட்சி, இப்படியாக 6 கட்சிகள் இணைந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் சாணக்கியன் அவர்கள் இருப்பதால் ஒரு ஆறுதல் அடையலாம் என்றும் பொதுவெளியில் மிக அதிகமாக பேசப்படுகின்றது. மட்டக்களப்பில் அவர் பிரதிநிதித்துவம் படுத்தாலும் எதிர்வரும் காலங்களில் அவர் தமிழரசு கட்சியை தலைமை தாங்கக்கூடிய ஒரு நகர்வு இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். பொது தேர்தல் நடந்த கையுடன் அதை நாம் இப்பொழுதும் சொல்கின்றோம். சாணக்கியன் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் நாங்கள் இந்த இடத்தில் எதிர்ப்பு கூறுகின்றோம். இப்பொழுது என்ன விடயம் என்றால், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்களின் சமூக பொருளாதார அபிவிருத்தி பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்கள் தலைமையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் பிற்பாடு நண்பகல் கடந்து எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் சந்தித்திருக்கின்றார்கள் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமாக. கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு சில விடயங்கள். இதிலே நான் ஏற்கனவே பல தடவைகள் பல இடங்களிலே தொடர்பாக கதைத்திருக்கிறேன். ஆனால் அன்றைய தினத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது, ஆகவே இதை ஒரு அரசியலாக்காதீர்கள், மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நான் முடித்தேன். இரண்டாவதா பார்த்தால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேரோட எங்களுடைய இளங்குமரனோட எங்களுடைய சுகாதார அமைச்சர் சேர்ந்து ஒரு மீட்டிங், இதோட எல்லாம் முடிந்துவிட்டேன் நினைக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டேன். ஆனால் சரியான கவலை என்னென்றால், இன்றை வரைக்கும் அந்த 9 தாதிய உதவி உத்தியோகர் 9 பேரும் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவனாக 10 வருடங்கள் இந்த இலங்கையினுடைய மருத்துவ சாலைகள்ல, மருத்துவ விடுதிகள்ல, வைத்தியசாலைகள்ல நான் வேலை இருக்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா 2 வருடம் வேலை இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டுல இருந்து இந்த மருத்துவத்துறையில பேராதனை டென்டல் ஃபேக்கல்டில இருந்து மருத்துவத்துறையில இருந்திருக்கிறேன். நாவே ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு இனத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள், இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் இந்த என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி, திட்டமிட்ட முதல் கருணாவோட, அதுக்கு பிறகு ரணிலோட, இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியல், இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றை நான் பார்த்தேன், எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா, அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில வந்து ஒரு முஸ்லீம் மறுத்தி விட்டுருக்காங்க. என்னக்கு அந்த தூக்குறாங்க தெரியாது, அந்த எதிர்கட்சி நல்ல என்னோட சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகள் அந்த நன்றி கடனை, செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதற்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு MHM அஷ்ரம் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாணியில செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வரிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People's destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால், இன்றைக்கு சொல்லுகிறேன், பொம்மை வெளி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாகாணத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் மீளக்குடியமர்த்துகிறோம் என்ற பெயரில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வெளியே போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வெளி காக்கதீவு பகுதியில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையாண்டவன சரதகடி கொண்டு வைப்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டேஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கிறோம். அது இல்ல, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் பாதிக்கப்படுத்துகிறதோ அந்த இனத்திலிருந்து கலைப்பதுதான் ஒரு முழுவதும் ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக
அவாந்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகூரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாளை சிறப்பு பேரணி ஒன்று கூட நான் போட்டுக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பாத்தன் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமா அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழ் விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொண்டது. அது ஒட்டுமொத்தமாக தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு அடிபட போறோம். எனக்கு விளங்கல காதல் மஸ்தான் நாங்கள் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம், இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம். இன்றைக்கு நாங்க நிப்பாட்டமோ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கலைக்கிறார். அந்த விடயத்தில் வந்து எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடமாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணி போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் வந்து போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் சார் இன்றைக்கு கூட கல்போட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 3 பேர் 2 பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட் அவளோட சேர்ந்து நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டு பாலவே அவளோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கு எனக்கு விளங்கல இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்க பேசாதீங்கடா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்ல, வேற இடத்துல இருக்கிறதும் இல்ல, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கண்டில வந்து தான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் அங்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்களின் சமூக பொருளாதார அபிவிருத்தியும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் பல வகையான பிரச்சனை குறித்து பேசுகிறார். அந்த என்ன கேட்டால் வடகிழக்குல இப்பொழுது அன்றாடம் பாதிக்கிற பிரச்சனைனா வறுமைதான் பிரச்சனை. அதை சஜித்தால தீர்க்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு இங்க இருக்கிற தொல்லை என்னென்றால் இந்த வடகிழக்குல மன்னார் இருந்து கேகேஸ்வரி வரையுமான ஒரு அல்ல தொல்லை என்ன என்றால் போலீசாரின் தொல்லை ஒன்று இருக்கின்றது. இந்த வாகன நிறுத்தும் தொல்லை, அது அவர்கள் கடமை என்று சொல்லி எமது மக்களை விரட்டி பிடிப்பதும் வேட்டையாடுவதுமாக பல காணொளிகள் முல்லைத்தீவு கிளிநொச்சி பக்கம் வந்தவனமே இருக்கின்றது. அதை பற்றி பேசுங்க. இந்த பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விரிவாக முன்வைப்பது குறித்தும் தேவையான தலையீடுகளை மேற்கொள்வது குறித்தும் பேசியிருக்கின்றார்களாம். நிகழ்வில் முஸ்லிம் அணி சார்பாக ரவுஃப் ஹக்கீம், ஹிஸ்புல்லா, அப்புறம் காதர் மஸ்தான், சாணக்கியன் அவர்கள், தமிழரசு கட்சியில மஸ்தான், காதர் மஸ்தான், வவுனியா நினைக்கிறேன், அப்புறம் ராமதாஸ் அர்ஜுனா, நம்ம ஹீரோ அர்ஜுனா வந்திருக்கிறார், சாணக்கியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மனோகரன் அவர்கள் வந்து, இப்படி ஒரு நல்ல களமாகத்தான் நாம இதை பார்க்கலாம். இது நல்ல விடயமாகவும் பார்ப்பேன். ஆனா இதை கேட்டால் தமிழ் கட்சியில எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த முஸ்லீம் அரசியலை நம்பலாமா? எப்போது இவர்கள் சேர்ந்து வந்திருக்கின்றார்கள்? எப்போதாவது ஒரு தமிழனுக்கு ஒரு அவதி வருகின்ற நேரத்திலே பாராளுமன்றத்தில் எப்பயாவது கை கொடுத்த வரலாறு இருக்கா? இப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்த முஸ்லீம் அரசியலுக்கு ஜேவிபியை கலட்டணும். முதலாவது இந்த ஜேவிபி அரசை இறக்கணும். இந்த 6 கட்சிகள், அதாவது இந்த தமிழ் பேசும் கட்சிகள் இணைவு என்பது நான் மிக அதிகமாக பாராட்டுவேன். அதுல பாராட்டுக்குரிய இடம் என்னென்றால் சாணக்கியன் அவர்கள் இருப்பதுதான் இதுல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சாணக்கியன், ராசா மாணிக்கம், அடுத்து மனோகரன் இருக்கிறார். இவங்க எல்லாம் ஒரு அமைதியை விரும்புகின்றவர்கள். அது ஒரு நாளும் அவர்கள் அமைச்சராக இருக்கல. இந்த முஸ்லீம் அரசியல் எப்பொழுதும் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இவர்கள் அமைச்சர் பதவியில் கோலோச்சியவர்கள், அமைச்சர் பதவியில் வலம் வந்தவர்கள், படை பட்டாளத்திடம் வந்தவர்கள். இப்பொழுது அமைச்சு பதவி இல்லை என்பதால் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக, ஒரு சந்தர்ப்ப அரசியலாக கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க. இது எப்படி நம்பி இந்த தமிழ் அரசியல் பயணிக்க போகுது என்றால் நான் நம்பவே மாட்டேன். ஏனெனில் இந்த கூட்டுக்குள்ள உடைக்க கூடாது. அதாவது இந்த முஸ்லீம் அணிக்குள்ளேயே நாளைக்கு 2 பேரை உடைச்சி அமைச்சு தாரண்டா காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் ஒருவர் போய் நிற்பார் காலங்காத்தால, எனக்கு அமைச்சர் வேணும். சே நான் அந்த கூட்டுக்கு நான் இல்லைண்டு என்ன சொல்ல போறீங்க? இல்லைன்னு யாராலும் நெஞ்சத்தோடு சொல்லிடுமா? இந்த முஸ்லீம் அரசியலை எடுத்தால் நம்ம பேர் சொல்ல விரும்பல, மக்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பொழுதும் சத்தியம் பண்ணுவார். எப்படித்தாலும் நடுவீதியில பொதுமக்கள் மத்தியிலே சத்தியம் பண்ணக்கூடியவர் இவர். 2000 ஆண்டு கொழும்பில் குணசிங்கபுரத்துல ஹக்கீமுக்கு எதிராக ஒரு மீட்டிங் கொண்ட போட்டு தனது பிள்ளை மேல் சத்தியம் செய்த போது நானும் ஒரு கல்முனை நண்பருமாக நான் என்ன சொல்ற இந்த நபரை காரை ஏற்றி விட்டிருக்கிறேன்.
இன்றைக்கு ஒரு போன் எடுத்தா தூக்குறான்லப்பா. இன்னைக்கு நாம தொழிலா கேட்க போறோம். நல்ல விடயங்களை பத்தி பேச போனா இந்த ராஸ்கல் போன் பண்ண தூக்குறோம்ல. இவனெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ் அரசியல் கொண்டு போகுது என்றால் இப்ப இவர் எடுத்து நாளைக்கு அஷரப்புக்கே தண்ணி காட்டவங்க இருக்காங்க. இவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இவங்களை வச்சு இந்த தமிழ் கட்சி பயணிக்குதுண்டா நான் நம்ப மாட்டேன். எந்த நம்பிக்கையில சாணக்கியன், சுமந்திரன், மனோ கணேசன் ஆட்கள் இவங்களை எந்த நம்பிக்கையில இவங்க பயணிக்கிறாங்க எனக்கு தெரியல. நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். முஸ்லீம் அரசியல் ஒருபோதும் நாம் நம்ப மாட்டோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு களம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த களம் எப்படி களம் அமையுது என்றால் வடகிழக்கு மட்டுமேல மலையக தமிழன் சேர்ந்திருக்கு இல்லையா? அதனால மிகப்பெரிய களமும் பலம் என்று சொல்லுவேன். தொண்டமான் அவர்களின் கட்சி வந்திருக்கு இல்லை, அருமான் தொண்டமான் பையனும் வந்திருக்கத்தாலே அது மிக ஒரு பலம். இந்த தமிழ் வாட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஆட்டம் காட்டலாம். இதை யாரை நம்பி, எல்லோரையும் நம்பி நிக்கலாம். ஆனால் இந்த முஸ்லீம் அரசியல் நம்பி ஒருபோது நிக்கல. அவங்களுக்கு அமைச்சு தாரண்டு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல பேசினோம்னா அழுகி போயிடுவாங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க? இதை நம்பி நிக்கலுமா? இப்ப ஜேவிபி காலத்திலையும் கோட்டையன் காலத்திலையும் இவங்களுக்கு அமைச்சு இல்லை, அமைச்சும் இல்லை, சந்தோஷம் இல்லைங்கிறதால இவங்க இப்படி வந்து நிக்கிறாங்களே ஒழிய இவங்களை நம்பி பயணிப்பது என்பது வேஸ்டுக்கும் வேஸ்ட், அதுக்கு மேலேயும் வேஸ்ட். இது என்றால் எதிர்வருகின்ற இதே இந்த அணி, இந்த 6 தமிழ் பேசும் அணி இருக்குமானால் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய பேரம் பேசுகின்ற சக்தி. இதைத்தான் நான் கடந்த ஒரு காணொலியில் சொல்லுகின்றேன். அர்ஜுனா தனியாக நின்று ஒரு 4 எம்பிக்கள் எடுத்தால் அவர் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தி. நாங்க அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு கொடுக்க போறோம். அது நிச்சயமா நாங்க விட போறோம். இவங்கட அணி, இந்த 6 பேர் கொண்ட அணி இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு பாருங்க நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன் இந்த பாருங்க அர்ஜுனன். நான் அர்ஜுன் என்னடா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லோருக்கும் பாருங்கள் அவன் ஒரு தமிழ் வயசா மாறுவான். என்ன மாறுறீங்க இல்லையா? என்ன அழகா கேட்குது வருது பாருங்க. நீங்களே முஸ்லிம் எம்பிக்கள் இப்ப இந்த ஆட்சியில இருக்கிற என்பிபி, அது ஜேவிபி, இந்த ஜேவிபி ஆட்சியில இருக்கின்ற முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாப்பிடுவதற்கு மட்டுமே வாய் திறக்கின்றார்களாம். நான் சொல்லல, சொல்லுவது அர்ஜுனன். எவ்வளவு உண்மை பாருங்க. பாருங்க இந்த கல்முனையில ஒரு டாக்டர் எடுத்து விட்டுக்காரு, ஒரு விஷம் கேட்க விட்டார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கல்முனை முஸ்லீம் என்னது அஸ்ரப் மெமோரியல்ல அந்த 9 பெண்மணிகளுக்கும் கேடயம் தூக்கி வந்த மாதிரி மாலை போட்டு வரவேற்று மிகப்பெரிய ஒரு இனமுறுகலை உருவாக்கியிருக்கு. அப்ப கல்முனை வடக்கு என்பது எப்பொழுது முஸ்லிம்களுக்காக எதிராக செயல்படுவது என்றும் இங்கால முஸ்லிம் மக்களுக்கு என்று இருப்பதாகவும், அதாவது வடக்கு தமிழ் கல்முனை வடக்கு ஹாஸ்பிட்டல் என்பது அது ஒரு வேச ஹாஸ்பிட்டல், மத்திய அரசு. அந்த ஹாஸ்பிட்டல் எப்பொழுது முஸ்லிம் மக்களுக்காக எதிராக செயல்படுவது என்றும் முஸ்லிம் மக்களுக்கான ஹாஸ்பிட்டல் என்றும் அஷ்ரப் மெமோரியல் குத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு டெம்பரரி டிரான்ஸ்பர் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து இங்கு இப்ப அந்த 9 பெண்மணிகளும் தங்க உரிமைகளை விட்டு கொடுக்கலன்னு மாலை அணிவித்து வரவேற்று ஒரு விஷத்தை விதைச்சிருக்கிறாங்க. இதை பத்தி பேசினீங்களா? பேசலையே. இந்த பாருங்க, அந்த கல்முனை தமிழ் டிவிஷன் டிஎஸ் ஆபீஸ், இந்த 2 இனத்தவர் இதுக்குள்ள இருக்கிறவங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்கலன். இங்க ஒரு பணக்காரம்பி, அம்பார பணக்காரம்பி, அது நீங்க வார்த்தையை மாத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அவர் விஷம் விதைக்கிறார், நாடாளுமன்றத்திலையும் விதைக்கிறது, வெளியிலையும் விதைக்கிற அந்த பணக்கார எம்பி அதாவுல்லா கிட்ட வந்து கண்டக்ட் செஞ்சு உழைச்சவர். இது எப்படி சொல்ல போறீங்க? இப்ப எல்லாருக்கும் தெரிய சொல்லணும். அந்த பெசங்காக்குற எம்பி, நாடாளுமன்றத்தில் போய் பொய்ய செல்ற எம்பி இவர்கிட்ட கண்டக்ட் செஞ்சு உழைக்கின்ற போது அதாவுல்லாக்கு பங்கு கொடுத்து விட்டு அங்க அவரு கூட நின்று கண்டக்ட் ஒப்பந்தங்கள், அதே அந்த பில்டிங் ஒப்பந்தங்கள் கண்டக்ட், ஏன்னா அந்த மாதிரி செஞ்ச ஒருத்தர் அப்ப அவருக்கு வாக்கு வேணும் அம்பாறைக்குள்ள விஷம் காக்கணும், விஷம் விதைக்கணும். என்ன இனமுறுகள் கன்ஃபிளிக், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப ஒரு அவளும் தேங்காயம் கிடைச்சிருக்கு. இப்ப இவங்களுக்கு இப்ப கல்முனா வடக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான ஹாஸ்பிட்டல் சீல் குத்தியாச்சு. அது ஆரம்ப காலத்தில் அதற்காகத்தான் அஷ்ரப் மெமோரியல் உருவாக்கினார். அஷ்ரப் காலத்துல செஞ்ச உதவி என்னென்றால் கல்முனா வடக்குல மிகப்பெரிய துவேஷம் அலமோதிச்சு. அந்த காலங்கள்ல அந்த மாகாண ஆட்சி எல்லாம் இருந்த நேரங்கள்ல இது மத்திய அரசு என்றாலும் தமிழ் டாக்டர், தமிழ் அதிகாரிகளை மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்ட போதுதான் அஷ்ரப் அவர்கள் இந்த அஷ்ரப் மெமோரியல் கல்முனையில உருவாக்கினார். அப்ப ஆக இன்றைக்கு விஷம் விதைக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது ஒரு 6 கட்சி இணைந்து முஸ்லிம் மக்கள்ல தமிழ் மக்கள்ல பிரச்சனை பேசுறான்னு சொன்னால் இதை பேசுங்களேன். முதல்ல இந்த ஆடை விடயத்திலே பேசுங்களேன். அதுக்கெல்லாம் ஒரு பேச்சு இல்லை. தமிழ் பேசும் கட்சிகள் ஓரணிகள் திரளும் போது அது சட்டம் இயற்றலும் செயற்பாடுகளிலும் கொள்கை முடிவுகளிலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை வலியுறுத்துவதற்கான பலமான கூட்டு பேரம்பத்தின் சக்தியை உருவாக்குகிறது. நல்லா பாருங்க. இது
ஆளுங்கட்சியானது நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க பெரும்பான்மையை கொண்டுள்ள நிலையில் கொள்கை ரீதியான உடன்பாடுகள் மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் மூலம் இத்தகைய கூட்டணிகளுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை முன்னெடுக்க முடியும். எதிர்வருகின்ற தேர்தல் நீங்க குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க. எதிர்வருகின்ற தேர்தல் ஜேவிபி ஆளுந்தரப்பாக இருக்காது. அது ஒரு தொங்கு பாலம். அந்த தொங்கு பாலத்துக்குள் யாரு போப்புறாங்க? பங்காளி கட்சி யாரு? நான் சொன்ன அர்ஜுனன் தான் போகணும். அது அர்ஜுனன் 4 எம்பியை தூக்கிட்டு போகணும். உங்களுக்கு எல்லாம் ஆப்படிக்கணும். ஏன்னா முஸ்லீம் அரசியல் நன்மை இங்க பயணிக்கல. அது முஸ்லீம் அரசியல் அஷ்ரஃபுக்கு பிறகு அது கட்சியே கிடையாது. அவங்க வறு வளர்க்கும் ஒரு கட்சி. அது முஸ்லீம் கட்சியை சொல்ல வேண்டால் முஸ்லிம் எம்பிக்கள் அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் இரத்த உறவுகளும் உழைக்கும் ஒரு 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 மத்திய ஸ்தானம், ஒரு மத்திய நிலையம். அது இப்ப ஜேபிபி வந்து உடைச்சிருக்கே. உங்களுக்கு எந்த பலமும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆயுத பலம் இல்லை, உங்களுக்கு பந்தோப்ஸ் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் உழைக்கலாது. படிச்சுக்கான்ல ஜேவிபி. அதுதான் ஜேவிபி விரும்ப காரணம். இப்பொழுது ஜேபிபி அதிகமான 50% இறங்கியிருக்கலாம் சொல்றாங்க. அது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எதிர்வருகின்ற நாடாளுமன்றத்தில் ஜேவிபி தொங்குபாலம் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது எப்படிடா முடியும்? 159 ஆசனம் இருக்கு, எப்படிடா முடியும்டா? தேர்தல் நடக்கட்டும், அப்ப பார்ப்போம். வர குறைஞ்சிருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமாக நான் நினைக்கல முஸ்லிம் மக்கள் 90% வாக்கு கிடைக்காது. அப்படியான்னு சொன்னா இந்த 6 கட்சியும் ஒழுங்கா நிப்பாங்க என்றால் இந்த நாட்டின் எந்த பக்கம் வந்தாலும் பேரம் பேசும் கட்சியாகவும் ஆட்சி அமைக்கும் கட்சியாகவும் இந்த 6 பேரும் இருக்கும். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை உருவாக்கணும். இந்த கூட்ட உடைச்சிக்கிட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஏண்டா குயில் பறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல முஸ்லிம் பெருச்சாளிகளை நம்பாதாங்க. தயவு செய்து பொதுமக்களே எவரு அம்படிச்சாலும் பரவாயில்ல, முஸ்லீம் அரசியல ஒருபோதும் நம்பாதாங்க. அது இனத்துக்காகவும் இல்லை, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அது அவன் என்னத்தை வச்சு எந்த உரிமையை பத்தி பேசிருக்குது? இந்த முஸ்லிம் கட்சி எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்குது? அதை சாணைக்கு அடிக்கணும். பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியில இருக்கிறாங்க. இவங்க எப்ப எதிர்கட்சியில் இருந்துக்கிறாங்க? இந்த கோட்டையின் காலத்திலும் ஜேபிபி அவங்க எதிர்கட்சி. அப்புறம் அந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இவங்க ஆளும் தரப்பு தானே. எப்ப இருந்துக்கிறாங்க? அஷ்ரப் கூட கொஞ்சம் 2 வருஷம் தானே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஆளும் தரப்பு தானே. ஆக இந்த முஸ்லீம் அரசியல் என்பது ஒருபோதும் எதிர்கட்சி ஆசத்தில் இருப்பது குறைவு. அது எந்த முறை டெல்லின் சில்வா அடிச்ச ஆப்பு தான் இப்படி அலைய விட்டுரு. இவங்களுக்கு உழைக்கல பொழைக்கல, பந்தோபஸ்து இல்ல, பந்தா காட்டுவதில்லை, எந்த ஒரு கான்ட்ராக்ட் செய்யலாது. இப்ப நம்பி போனவங்க எல்லாம் வீடு பல விற்கிற நிலைமைக்கு வந்திக்கிறாங்க. இதுல இந்த முஸ்லீம் எம்பிக்கள் உழைக்கலாம் பிழைக்கலாம் அள்ளலாம் என்று போனவங்க கோடிக்கணக்கா எம்பி ஆயிட்டு இன்றைக்கு எதையுமே இல்லாம வெறும் சம்பளத்தை மட்டும் ஆடிக்கிட்டு ஏண்டாவதுக்குள்ள பூந்தம் என்று மிகப்பெரிய கவலையில் இருக்கு. அதுக்காக இந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்காக திட்டத்துக்குள்ள இவங்க பூந்திக்கிறாங்க. ஊடகம் என்ற வாயில நாங்க ஒருபோதும் இதை விடுறல. ஜேவிபி ஆட்சியா இருக்கணும், ஆனால் அது ஒரு தொங்கு பாலமா இருக்கணும். ஒன்று இந்த 6 பேரும் ஒழுங்கான முறையில இருப்பீங்கன்னா நீங்க பங்காளியா போகணும். நீங்க போகல என்றால் வடக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து அர்ஜுனன் தலைமையில 4 எம்பிக்களை உருவாக்கி அர்ஜுனனுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுப்பாங்க. அவன் ஆளணும். அவன் முஸ்லிம்களையும் சேர்த்து ஆளுவான். நாங்க அதை நம்புறோம். ஆரம்பத்திலே அர்ஜுனன் நாங்க தூக்கி பிடிச்சோம். அவரை பிள்ளையும் சுட்டு காட்டு, அவரை நிலவையும் காட்டுவோம். இப்போது இருக்கிற நிலைமையில அர்ஜுனன் மாத்திரமே இப்ப ஒரு வாய் திறக்கின்ற முஸ்லிம்களுக்கான வயசா மாറ്റാரா இல்லையா? இதைத்தானே ஆரம்பத்துல சொன்னேன். அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். ஏண்டால் அர்ஜுனனுக்கு ஊழல் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஊழல் பெருச்சாளிகளை உறுத்து காட்டக்கூடிய ஒருவன் தான் அர்ஜுனன். பார்க்கணுமா? இன்னைக்கு அர்ஜுனுக்கு எதிராக அம்மாடிக்கிறீங்க. அவன் சொல்ல என்னடா பொய் இருக்குது? எதுல பொய் இருக்குது? அந்த ஆள் சொல்லத்துல எந்த பொய் சொல்ல போறீங்க? அந்த ஆளு பார்லிமெண்ட்ல உரிச்சு எடுக்கான்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வகுப்படுத்தும் அளவுக்கு எல்லோருக்கும், ஆளுந்தரப்புக்கு, சபாநாயகருக்கு, டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு எல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு வகுப்படுத்தும் அளவுக்கு அர்ஜுனன் போட்டு தாக்குறான். பாக்கலையா? எப்படிடா அடிக்கிறான் பாருங்களா? வெக்கம். என்பிபி அரசுக்கு வெக்கமா கிடையாது. அப்படி அடிக்கா மனுஷன். கொடுக்கிற நிமிடத்துக்கு 2 நிமிடத்துக்குள்ளேயும் சும்மா அடிச்சு பீத்துறாம என்னது அடைமலை மாறி. வாழ்த்துக்கள் அர்ஜுனாக்கு, வாழ்த்துக்கள். எனவே இது ஒரு நீண்ட ஒரு காணொலியாக போகின்றது, மன்னிக்க வேண்டும் மக்களே. ஏனெனில் நல்லொரு இடம் இது. என்னென்னால் தொங்கு பாலம் ஒன்றுக்குள் ஒரு நாம அதை பிடிப்பதற்காக, இந்த தொங்கு பாலத்தை பிடிப்பதற்காக ஒரு 10-12 ஆசனங்கள் தேவைப்படும். அதில் அர்ஜுனன் ஒரு பங்காளியாக போக வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ஆசை. அர்ஜுனன் அதுக்குள்ள போகணும். ஏனெனில் இந்த ஈழம் கிழக்கு வழக்கு அதெல்லாம் நடக்கிறல்லப்பா, அது போய் அது நீங்க மேல பார்த்து கொள்ளுங்க. நீங்க பொது வாக்கெடுப்புக்கு மேல பாருங்க,
நாட்டுக்குள்ள அது நடக்க போறது என்றால் இப்படியோ சும்மா போய்கிட்டு என்ன அழகா கேட்கறாங்க, இப்படி அடிச்சு கொள்ள போறீங்களாண்டு? எவ்வளவு காலத்துக்கு இப்படி தமிழ் முஸ்லிம் எவ்வளவு காலத்துக்கு அடிச்சு மோத போறீங்க? என்ன அழகான வார்த்தை பாத்தீங்களா? அஷ்ரப பத்தி அல்ல அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறதுலாம் முஸ்லீம் தான். அவரே சொல்றாரு, கேண்டீன்ல வச்சு இப்படி கதண்டு கொடுக்கறதெல்லாம் முஸ்லீம் எம்பிக்கள் தான். எந்த அளவுக்கு ஒரு ஆளுந்தரப்பில் இருக்கிற முஸ்லீம் எம்பிக்கள் தான் இன்னைக்கு அர்ஜுனாவுக்கு அவ்வளவு தட்டி கொடுக்குறாங்க. நீ தான் பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு போகுது. அதான் எவ்வளவு காலம் அவரு மஸ்தான் யாரு காதர் மஸ்தான் கேட்டீங்க, எவ்வளவு காலத்துக்கு நானே இப்படி அடிச்சு கொள்ள போறீங்க? அதுதான் நாங்களும் கேட்கிறோம். கல்முனை இருக்கிற சோனி சரி, கல்முனை இருக்கிற தமிழன் சரி, எவ்வளவு காலத்துக்கு இப்படி முட்டி மோத போறேன்? உங்களுக்கு 2 வருஷம் ஒருக்கா ரத்தம் பார்க்கணும், அவன் கடையை பத்த வைக்கணும், இவன் கடையை பத்த வைக்கணும். அதுக்கு இந்த ஒரு பணக்காரையும் பீம் அதுக்கு புள்ள நிக்கிறாரு. அதான் கோடி கோடி அறிக்கை மாதிரி பேரொண்டு இல்ல, அவர் தான் புள்ள நிக்கிறாராம். எவ்வளவு அங்கெல்லாம் கரண அந்த விஷம் காக்குற, இப்படி விஷம் காய்க்கிட்டு எவ்வளவு காலத்துக்கு இப்படியோ நீங்க விஷத்தை காய்க்கி மோத போறீங்க? அது அழகா தெளிவாக அர்ஜுனன் எம்பி கேட்டிருக்கிறார். எனவே இது ஒரு ஆதங்கமான விடயமாகவும் நாங்கள் இதுக்குள் பார்க்கின்றோம். முஸ்லிம் அரசியலை ஒருபோதும் நம்பி இந்த ஆறு கட்சிகள் இணைந்த கூட்டுக்குள் பயணிக்க முடியாது. அதை உறுதியாக சொல்லுவேன். சஜிதிட்ட போய் பேசிக்கிறாங்களாம், அங்க உள்ள பிரச்சனையில முதல்ல இந்த கல்முனை ஆடை பிரச்சனையை பேசுங்க, அதை பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்முனை டிவிஷன், தமிழ் டிவிஷன், டிஎஸ் டிவிஷனை பத்தி பேசுங்க. அது ரெண்டையும் முடிங்களேன். முதல்ல நல்ல கூட்டுத்தான் இருக்கு, சாணக்கியன் இருக்கிறார், சுமந்திரன் இருக்கிறார், அடைக்கலநாதன், செல்லும் அடைக்கலநாதன், எல்லாம் தமிழ் தரப்பு தான் இருக்கிறீங்க. கிழக்குல மிக முக்கியமான ஒரு பெரும் தலை சாணக்கியன், அவர் ஒரு நியாயமான ஆள் தானே, பேசுங்களேன், பேசி முடிவுக்கு வாங்க. எனவே இதுல நம்ம பார்ட் 2 ஒன்று இருக்குது, அப்போதும் தருவோம். இப்போது இந்த எனக்கு அதிகமாக பெருசாலி அடிப்பாங்க அம்பு, உங்களை எல்லா அம்பையும் நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாங்க பேசுவது பிழையண்டா மாத்தி நீங்க அம்படிக்கணும். சும்மா கரெக்டான விடயங்கள் பேசக்குள்ள சும்மா ரோங்க வந்துட்டு அம்படிக்க வராதுங்க. நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, இந்த 2000 ஆண்டுக்கு பிற்பாடு இந்த முஸ்லீம் அணியால் என்ன நன்மை பெற்றிருக்கிறீங்க? ஒரு தனிப்பட்ட ரீதியில புனர்வாழ்வு அமைச்சர் என்ற வகையில இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு ரிசார்ட் கட்சியினர் தன்னை அவருக்கு பின்னால நின்றவங்க கொஞ்சம் பேர் வளர்ந்திருக்கிறாங்க, இல்ல பட்டியல் எடுக்கிறார்கள். வீண்விரயமாக்கப்பட்ட பணத்தை எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் கொடுத்தா ஜேவி பேரை தோண்ட போகுது, எல்லாம் கட்ட வேண்டியவர். இப்படி இந்த 2 பெருச்சாளிகளும் இந்த முஸ்லிம் இனத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்றதை பத்தி யாராவது சிந்திச்சு பாருங்களேன். அவனும் அவன் கூட்டும் வாழுது இல்ல, இந்த அதாவுல்லா எடுத்துக்கொள்ளும், அவர் எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? இன்னும் இந்த சிங்கள பேரினவாத பிடிக்குள் முஸ்லிம் மக்களின் பொன்னம்பள்ளி காணி ஒலிவில் பிரதேசத்துக்குள் 120 ஏக்கர் காணி பிடிக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்து பேசுறீங்களா? நாடாளுமன்றத்துல பேசுறீங்களா? வாக்கு போட மட்டும் வந்தா அந்த பச்சை பைத்தியான சாலிவை தூக்கி போட்டு ஆட வாரானுங்கள். அதுக்கு ஒரு கூட்டம் இந்த பச்சை பைத்தியான வாக்கு போடுறாங்க. இப்ப என்ன தமிழ் பேசும் கூட்டுக்குள் இந்த பெருச்சாளிகள், டேய் யாரெல்லாம் நம்ப போறீங்க? ஐயோ பாவண்டா, நடக்க போற காரியம் இல்ல. மீண்டும் 2ஆம் காலம் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.